உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்தை நாம் நேரடியாக வேத வசனத்துக்கு செவிசாய்ப்போம். என்னோடு கூட சேர்ந்து வேத வசனங்களை வாசிங்கள். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறது நிகழ்ச்சியின் வழியாய் தனிப்பட்ட வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கும் போது என்னோடு கூட வாசிங்கள், ஜெபிங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் ஒரு சில காரியங்கள் உணர்த்தப்பட்டது ஜெபிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்து பாருங்கள். அதிகாலையில தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகல விதமான நன்மைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையினால் உங்களை நிரப்புவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சியை அனுப்பி வைங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 14 18 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆயினும் உங்கள் விசுவாசம் விருதாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அற்பமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து பல அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும் கூட அப்படிப்பட்ட காரியத்துல எந்த ஒரு ஊழியக்காரரும் எந்த ஒரு விசுவாசிகளும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தரால் வருகிற அந்த மையான புகழை, அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகிறவன் உத்தமன் அல்ல என்று சொன்னீரே, அந்த காரியங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் எங்கள் ஜீவனில் நாளில வரக்கூடாதப்பா. நீர் எங்களை புகழ்ந்து நீர் எங்களை கனப்படுத்த உம்முடைய சித்தத்தை நாங்கள் மேன்மை பாராட்ட, உம்முடைய சித்தத்தையே நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் நிறைவேற்ற கர்த்தர் அருள் புரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை அன்றைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீரே. பரலோக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக சிந்தி மீட்டு கொடுத்த அன்பு தெய்வமே, உம்முடைய சித்தத்திற்கு மாற்ற நாங்கள் வாழ கர்த்தர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல அவர்களுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றுவதாக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த வேத வசனங்களை வாசித்து என் வாழ்க்கையை கர்த்தர் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Praise the Lord.